எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்மேரி வாட்டரை கண்டினியூஸா 50 டேஸ் யூஸ் பண்ணா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்ட்டு தான். என்னோட காலேஜ் டேஸ் அப்போ தான் எனக்கு இந்த ரோஸ்மேரி பத்தி தெரிய வந்துச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸா யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன், ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த ரீசன்ட் டைம்ஸில் ஹேர் ஃபால், தின்னிங், ஸ்லோ ஹேர் க்ரோத் இதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் ரோஸ்மேரி வாட்டர் பற்றி ரொம்பவே வைரலாக இருந்தது. 1 மந்த் யூஸ் பண்ணால் நியூ பேபி ஹேர் வரும்னு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாக அது ஒர்க் ஆகுமா, இல்லை சயின்ஸ் என்ன சொல்லுது, அதெல்லாம் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோஸ்மேரி லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இந்த ரோஸ்மேரி வாட்டர் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணுறதால நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ நல்லாவே கிடைக்கும். ஹேர் ரூட் ஸ்ட்ராங்கராக ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்தி ஸ்கேல்ப் மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக ரோஸ்மேரி வாட்டர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரோஸ்மேரி வாட்டர் ஓவர் நைட் மிராக்கல்லாம் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எஸ், இப்போ ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 2 கப்ஸ் வாட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். 1 கப் வாட்டர் எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸசிவாக யூஸ் பண்ணாதீங்க. லிமிட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ 5 to 10 minutes பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா அதோட கலர் சேஞ்சஸ் ஆகி கூல் டவுன் ஆகிடும். மார்னிங் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் இது யூஸ் பண்ணலாம், வீக்லி ட்வைஸ் இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ யூஸ் பண்ணுற மெத்தட் ரொம்பவே சிம்பிள். க்ளீன் ஸ்கேல்ப் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வர அன்னைக்கு உங்களோட ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக உங்களோட ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபிங்கர் டிப் யூஸ் பண்ணி 2 to 3 minutes நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மசாஜ் பண்ணுறதால பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ஸோ வாஷ் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் உங்கள் ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிக்கலாம். நைட் யூஸ் பண்ணலாம் அண்ட் மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம். வீக்குக்கு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணினா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் வீக்லி 7 டேஸில் பார்த்தீங்கன்னா நான் 4 days 1 day விட்டு 1 day அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ 4 days மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஸ்கேல்பில் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோட ஃபிங்கர் டிப் யூஸ் பண்ணி நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கேல்ப் இரிட்டேஷன் ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்து அது இன்னும் மோசமாக மாறுற அளவுக்கு வேண்டாம். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஹேர் க்ரோத்துக்கு ஒரு சைடு நமக்கு ரோஸ்மேரி வாட்டர் ஹெல்ப் பண்ணாலும் ஒரு சைடு நம்ம இன்டேக்கில் ப்ரோட்டீன் ரிச் டயட் ஃபுட்டு, அப்புறம் நல்ல தூக்கம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணணும், ஹைட்ரேஷன் முக்கியமாக உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இன்டேக்குக்கும் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ரோஸ்மேரி வாட்டர் ஒரு மேஜிக் சொல்யூஷன் தான். ஆனால் ப்ராப்பர் ரொட்டீனோட பண்ணால் ஹெல்தி ஸ்கேல்ப் மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம். 50 days அலாரம் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்குமே ஒரு சில டைமில் சலுப்பாக இருக்கும், வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு. ஸோ எனக்கு ரிசல்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் வீக்லி 4 days or 5 days வரைக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் தான் நான் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ FAQ மாதிரி பார்க்கலாமா? கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோஸ்மேரி வாட்டர் டெய்லி யூஸ் பண்ணலாமா? டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீக்லி 2 to 3 times ஆர் மேக்ஸிமம் 4 times வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓவர் யூஸ் பண்ணுனா சில பேருக்கு ஸ்கேல்ப் ட்ரை ஆகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நைட் டைமில் நீங்கள் ஒரு 6 o'clock or 7 o'clock அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபேனில் ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பெட் டைமுக்கு போயிடுங்க. எவ்வளோ நல்ல ரிசல்ட் தெரியும். ஹேர் க்ரோத் ஓவர் நைட்டில் தான் நடக்காது. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 months சேஞ்சஸ் தெரியும் அண்ட் 3 to 4 months நல்லாவே ஹேர் க்ரோத் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஒரு வாரத்துலையோ 2 வாரத்துலையோ கண்டிப்பாக தெரியாது. 1 month கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எனக்குலாம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோடய ஹேர் லைட்டாக டென்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆகிறப்போ நமக்கும் ஹேரோட தின்னிங் அந்த லெவல் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கேல்பாக இருந்தால் யூஸ் பண்ணலாமா? டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கணும். எக்ஸஸ் ஆயில் பில்டப் இருந்தால் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரை ஹேருக்கு யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் ரோஸ்மேரி வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் லைட் வெயிட் சீரம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணலாமா? கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. டெர்மட்டாலஜிஸ்ட் அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அடல்ட்டுக்கு இது ரொம்ப சேஃப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரோஸ்மேரி வாட்டர் ஒரு சப்போர்ட்டிவ் ஹேர் கேர் ஸ்டெப் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் நல்லாவே க்ரோத் தெரிஞ்சிருக்கு அண்ட் ஹேர் டென்ஸுமே நல்லாவே ஃபீல் பண்ணுறேன்.
ஸோ முன்ன இருந்ததுக்கும் எனக்கு இப்போ இருந்ததுக்கும் நான் வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ரோஸ்மேரி வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருந்தா அது வேறு வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக என்னோட சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.